ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஸ்ரீமதே வரவரமுடிய நமக. ஸ்ரீ அப்பன் திருவடிகளே சரணம். நீலாத்துங்கஸ்தனகிரிதटे சுப்தமுத்போத்ய கிருஷ்ணம் பாராத்யம் ஸ்வம் ஸ்ருதி சதசர சித்தமத்யாபயந்தே சோஷிஷ்டாயாம் சஜ நிகழ்தம் யா பலாகிருத்ய புங்கதே கோதாதஸ்யை நமேதமிதம் பூய ஏவாஸ்து பூயக. அன்னவயல் புதுவை ஆண்டாள் அரங்கற்கு பன்னு திருப்பாவை பல்பதியம் இன்னிசையால் பாடி கொடுத்தாளர் பாமாலை பூமாலை சூடி கொடுத்தாளை சொல்லு. சூடி கொடுத்த சுடற்கொடிய தொல்பாவை பாடியருளவல்ல பல்வளையாய் நாடினி வேங்கடவிற்கு என்னை விதி என்ற மாற்றம் நாங்கடவா வண்ணமே நல்கு. இன்று 29வது நாள். இதுதான் பாவை நோன்பின் கடைசி பாட்டு. 30வது பாட்டானது பலஸ்ருதி பாடல். பலஸ்ருதி என்றால் இந்த 30 பாடல்களையும் நாம் சேவித்தால் நமக்கு கிடைக்கும் நன்மைகளை பற்றி கூறுகிறது, அந்த பலனை பற்றி கூறுவது. ஆகவே இந்த 29வது பாடல்தான் ஆண்டாளுடைய திருப்பாவையின் கடைசி பாட்டு. இது இந்த 29வது பாடல் மிகவும் முக்கியமான பாடலாக கருதப்படுகிறது. இதுதான் உயிர்நிலை பாட்டு, திருப்பாவையின் உயிர்நிலை பாட்டாக கருதப்படுகிறது. அந்த 30 பாசுரங்களை பாடவில்லை என்றால் கூட இந்த ஒரு பாட்டை சேவித்தாலே போதுமாம். நமக்கு பகவானை பற்றி ஞானம் அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் நாம் வேதங்களை கற்க வேண்டும். 4 வேதங்கள், 6 அங்கங்கள், பிறகு ராமாயணம், மகாபாரதம், பாகவதம் போன்றவற்றையெல்லாம் படிக்க வேண்டும். அவற்றை படிக்க முடியவில்லை என்றால் நாம் பிரம்மசூத்திரத்தையா உபனிஷதங்களை படிக்க வேண்டும். அவைகளும் முடியவில்லை என்றால் நாம் அவைகளின் பொருட்களை எல்லாம் அழகாக கூறியிருக்கும் 4000 பிரபந்த பாடல்களை நாம் வாசிக்க வேண்டும். அவைகள் நமக்கு படிக்க நேரமில்லை என்றால் நாம் ஆழ்வார்களில் ஒருத்தியான ஒரே பெண் பிள்ளையான 5 குடிக்கொரு சந்ததியாய் ஆழ்வார்கள் தம் செயலையும் இஞ்சி நிற்கும் தன்மையளாய் இஞ்சிலே படித்தாளே அந்த ஆண்டாள் பாடிய இந்த திருப்பாவை பாசமுடையாக நாம் தினமும் செய்விக்க வேண்டும். அதற்கும் நேரம் இல்லாதவர்கள் இந்த திருப்பாவையின் 29, 30வது பாடல்கள் இவை சாத்துமுறை பாடல்கள் என்று அழைக்கப்படுகின்றன. இவைகளை சேவித்தாலே போதுமாம். அந்த 30 பாடல்களையும் படித்த பலன் இதற்கு கிடைக்கும். ஆகவேதான் இந்த பாவையானது அந்த வேதம் அனைத்துக்கும் வித்தாகும் போதை தமிழ் ஐயைந்தும் ஐந்தும் ஐயாத மானிடரை வையம் சுமப்பது வம்பு என்று கூறுகிறார்கள். அந்த வேதத்தினுடைய சக்தி எல்லாம் பாவையில் இருக்கின்றன. அந்த பாவையினுடைய சாரம் முழுவதும் இந்த பாட்டில் இருக்கிறது. இது மிகவும் உயர்ந்த பாசுரம். இது ஒன்றை பாராயணம் செய்தால் 30 பாடல்களையும் பாராயணம் செய்வதற்கு சமமாகும். ஆகவே இதுவே வேதத்திற்கு இணையான பாசுரம் என்றும் கூறலாம். விசிஷ்டாத்வைதத்தின் மைய கருத்து சரணாகதி. அதனுடைய தத்துவத்தின் சாரம் முழுவதும் இந்த ஒரே பாடலில் அமைந்திருக்கிறது, அடங்கியிருக்கிறது. அதை எவ்வாறு என்று பார்ப்போம். சரணாகதியை நாம் பகவானை எவ்வாறு செய்ய வேண்டும் என்பதை ஆண்டாள் நமக்கு இந்த பாட்டில் மிகவும் எளிமையாக நமக்கு புரியுமாறு எடுத்து கூறுகிறாள். இப்பொழுது நாம் இந்த பாசுரத்தை சேவிப்போம். சிற்றஞ்சிறுக்காலே வந்துன்னை சேவித்து உன் பொற்றாமரை அடியே போற்றும் பகுகேளாய் பெற்றம்மை துண்ணும் குலத்தில் பிறந்து நீ குற்றியவள் எங்களை கொள்ளாமல் போகாது இற்றை பறிகொள்வான் அன்றுகான் கோவிந்தா எற்றைக்கும் 7 பிறவிக்கும் முந்தன்னோடு உற்றுமை ஆவோம் உனக்கே நாம் ஆட்செய்வோம் மற்றை நம் காமங்கள் மாற்றேலோர் எம்பாவாய் என்று இந்த பாடல் காணப்படுகிறது. இப்பொழுது நப்பின்னை பிராட்டியுடன் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறான் கண்ணன். அவனிடம் சென்ற ஆண்டாள் இப்பொழுது இந்த பாட்டில் தான் எதை தேடி வந்தேன் என்பதை நிச்சயமாக உறுதியாக கூறுகிறாள். கண்ணன் முதலில் அவர்கள் வேண்டிய அந்த உபகரணங்களை எல்லாம் கொடுத்தான், நோன்பிற்கு வேண்டிய பொருட்கள். பிறகு அவர்கள் சம்மானம் எல்லாம் கொடுத்தான். சூடகமே, தோல்வழியே, தோடு, செவிப்பூவே, பாடகமே என்றனைய. பிறகு அவர்கள் அப்பொழுது கூட நின்று கொண்டிருந்தார்கள். எங்களுக்கு பறை வேண்டும் என்று கேட்டார்கள். அதற்கு உங்களுக்கு தகுதி இருக்கிறதா என்று அவன் கேட்டான். எங்களுக்கு தகுதி இல்லை கண்ணா, ஆனால் எங்களுக்கு ஆசை இருக்கிறது என்று அவர்கள் கூறினார்கள். ஏனென்றால்
விசிஷ்டாத்வைதத்தில் முக்கியமான ஒரு கருத்து இதுதான். ஆசை உடையோர்க்கெல்லாம் ஆரியர்கள் வாரி வழங்குமின் என்று கூறுகிறார். ஆக யாருக்கெல்லாம் ஆசை இருக்கிறதோ அவனுக்கு பகவானை செய்வதற்கு தகுதி, வேற எந்த தகுதியும் வேண்டாம். பகவான் சரணாகதி செய்வதற்கு முதல் தகுதி இந்த ஆசை. அதை ஆண்டாள் இவ்வாறு கூறுகிறாள். பிறகு கண்ணன் கேட்கிறான், சரி இவனுக்கு தகுதி இருக்கிறது, உனக்கு என்ன வேண்டும் என்று அவன் கேட்கும்போது, கண்ணா நீயே தான் வேண்டும் என்று அவள் கேட்கிறாள். அதற்கு கண்ணன், அப்படி என்றால் விளக்கமாக கூறு என்று கூறும்பொழுது, அப்பொழுதுதான் கண்ணன் என்றால் அவள் எதை நாடி வந்திருக்கிறாள், கண்ணனிடத்தில் எதை எதிர்பார்க்கிறாள் என்பதை இந்த பாட்டில் அவள் கூறுகிறாள். சிற்றஞ்சிறு காலே, சின்ன காலை, காலை சிறு காலை, சிற்றஞ்சிறு காலை. ஆகவே இந்த அதிகாலை வேளையில் நாங்கள் உன் தங்கத்தாமரை போன்ற திருவடிகளை சேவித்து போற்றுவது எதற்காக என்று கூறுகிறேன் கேள்கண்ணா. மாடு மேய்க்கும் இடையர் குலத்தில் பிறந்த நீ இடையர்களான எங்களை ஆட்கொள்ளாமல் முடியாது. பாவை நோன்பு நோட்பதற்கு அதன் பலனாக எங்களுக்காக நீ இந்த தற்காலிக பரிசு கொடுத்தால் நாங்கள் அதை வாங்கிக் கொள்ள மாட்டோம். எப்பொழுதும் எத்தனை பிறவிகள் எடுத்தாலும் உன்னுடைய உறவு எங்களுக்கு வேண்டும். உனக்கே தான் நாங்கள் செய்ய வேண்டும், உனக்கே தான் நாங்கள் கைங்கரியங்கள் செய்ய வேண்டும். ஆகவே எங்களுடைய மற்ற காரியங்களை எல்லாம் மாற்றி எப்பொழுதும் உன்னுடனே இருந்து உனக்கே எக்காலமும் எல்லா வகைகளிலும் சேவை செய்வதற்காக எங்களுக்கு அருள் புரிவாய் என்று ஆண்டாள் திட்டவட்டமாக இதை கூறுகிறாள். ஆகவேதான் அந்த கைங்கரியம் பெருமாளுக்கு செய்யும் கைங்கரியமே ஜீவாத்மாவுக்கு புருஷார்த்தம் என்பதை இந்த ஆண்டாள் இந்த பாட்டில் கூறுகிறாள். ஜீவாத்மா பரமாத்மாவை சரணாகதியை அடையும் பொழுது அதற்கு இந்த 3 குணங்கள் முக்கியமாக இருக்க வேண்டுமாம். அவை என்ன? அனன்யாக சேஷத்துவம். அப்படி என்றால் சேஷத்துவம் என்றால் அடிமை, அவனுக்கு சேவகம் செய்தல். பெருமாளை தவிர வேறு யாருக்கும் சேவகம் செய்யக்கூடாது என்று அந்த உறுதி வேண்டுமாம். பகவான் தான் சேஷி, அவன்தான் நம் தலைவன், நாம் சேஷ பூதர்கள், அவனுக்கு சேவகம் செய்ய வந்தவர்கள். இதை தவிர வேறு எண்ணம் எங்களுக்கு வேண்டியதில்லை. ஆகவே அந்த எண்ணத்தை எங்களுக்கு நீ தருவாய். உன்னை தவிர வேறு யாரையும் நாங்கள் சேவகம் செய்யக்கூடாது. 2வது அனன்ய போக்கியத்துவம். இந்த உலகத்தில் பகவான் தான் எல்லோராலும் விரும்பத்தக்க வஸ்துவாக இருக்கிறார். நம்மாழ்வார் 100 பாசுரங்களால் இதை உணர்த்துகிறார். பெருமாளிடம் சகல இன்பங்களும் அடங்கி கிடக்கின்றன. உண்ணும் சோறு, பருகும் நீர், தின்னும் வெற்றிலை எல்லாம் கண்ணன், சர்வமும் அவனை என்கிறார். ஆகவே நாம் இன்பத்தை தேடி வேறு எங்கும் போக வேண்டியதில்லை. அவனை தவிர வேறு எதிலும் ஆசை வைத்தால் அது நமக்கு நிரந்தரமாக இருக்காது. ஆகவே நாங்கள் அனுபவிக்கக்கூடியது உன்னை தவிர வேறு எதுவும் இல்லை. நீதான் எங்களுக்கு எப்பொழுதும் அனுபவிக்க பொருளாக இருக்கிறாய். அனன்ய போக்கியத்துவம் என்று கூறுகிறாள். 3வது குணமானது அனன்ய உபாயத்துவம். உபாயம் என்றால் வழி. 6 மோட்சம் அடைய வேண்டுமே, அதற்கு என்ன வழி என்றால் அந்த வழியும் பகவான் தான். அவனை தான் உபாயம் உபேயமாக ஆகிறான். அவனை தான் ஆறாகவும் ஆகிறான், பேராகவும் ஆகிறான். அந்த மகாலட்சுமியுடன் கூடிய நாராயணனை அடைய வேண்டும் என்றால் அவனுடைய திருவடிகளையே பற்றுக்கோடாக கொள்ள வேண்டும். முழு மனதுடன் சரணாகதி என்று பகவானுடைய அடியின் கீழ் அடைக்கலம் புகுந்து கொண்டால் அவனை அடைவது மிகவும் எளிதாகிவிடும். அவனுடைய திருவடிகளை அடைந்தால் அவனையே நாம் அடைந்து விடலாம். புருஷார்த்தம் கேட்கும்போது நாம் தயங்கி கேட்கக்கூடாது, உறுதியாக கேட்க வேண்டும். அந்த வழி, எந்த வழி நமக்கு காரியத்தை சாதிக்க முடியுமோ அந்த வழியில் செல்ல வேண்டும். பிறகு நமக்கு பகவானிடத்தில் அந்த மோட்சத்தில் பாரிப்பு இருக்க வேண்டும். பாரிப்பு என்றால் பலன் எப்போது கிடைக்கும் என்ற அந்த ஆவல், அதையே எதிர்பார்த்திருக்கும் பொழுது அதை எதிர்பார்த்தே நாம் நாட்களை எண்ணிக்கொண்டிருக்க வேண்டும். அந்த மனம் வேண்டும். ஆகவேதான் ஆண்டாள் சற்றும் தயங்காமல் உறுதியாக
நான் எதை கேட்க வந்திருக்கிறேன் என்பதை அவள் திட்டவட்டமாக அழுத்தி கூறுகிறாள் இந்த பாட்டில். குற்றேவல் எங்களை கொள்ளாமல் போகாதே என்கிறாள். பிறகு இற்றை பறை கொள்வான் அன்றுகான் என்றும், எற்றைக்கும் ஏழு பிறவிக்கும் முந்தனோடு ஒற்றுமையாகும் என்றும், உனக்கே நாம் ஆட்செய்வோம் என்றும், மற்ற நம் காமங்கள் மாற்று என்றும் சந்தேகத்திற்கு சிறிதும் இடமின்றி திடமான சொற்களால் வற்புறுத்தி கூறுகிறாள். ஆகவே இப்பொழுது கண்ணன் கேட்கிறான், சரி, நீங்கள் ஏதோ பறை என்று கேட்டீர்களே, இந்தாருங்கள் நீங்கள் கேட்ட பறை என்று சாதாரண பறையை கேட்கிறான். அப்பொழுது ஆண்டாள் கூறுகிறாள், என்ன கண்ணா, நாங்கள் தான் அறிவொன்றுமில்லாத சிறுமியர்கள், உனக்கு தெரியாதா? நாங்கள் இந்த பறையை கேட்பதற்காக நாங்கள் வந்திருக்கிறோம். நாங்கள் கேட்கும் பறை வேறு என்கிறாளாம். என்ன பறை என்று கேட்கும் பொழுது, உனக்கு செய்ய வேண்டிய கைங்கரியம் என்ற அந்த பறை, அதைக்கு உன்னிடமிருந்து பெறுவதற்காக தான் நாங்கள் இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டோம் கண்ணா. நோன்பு எல்லாம் நோற்று அதிகாலையில் எழுந்து தோழி பெண்கள் எல்லாம் எழுப்பிக் கொண்டு வந்து உன்னிடத்திற்கு வந்து உன்னை சிம்மாதனத்தில் அமர செய்து உன்னை பாட்டு பாடி உன்னை போற்றி என்று மங்களாசாசனம் செய்து இப்பொழுது உன்னிடம் நாங்கள் இறைஞ்சி கேட்பது அந்த பறை. உனக்கு கைங்கரியம் செய்ய வேண்டும், குற்றேவல் என்ற அந்த பறையை தான் நாங்கள் கேட்கிறோம் என்று கூறுகிறாளாம். நாங்கள் அதற்காக எவ்வளவு கஷ்டப்பட்டு வந்திருக்கிறோம். சிற்றம் சிறு காலை, காலை பொழுதில் வந்திருக்கிறோம். என்ன காலை? காலை பொழுது, சிறு காலை பொழுது, சிற்றஞ்சிறு காலை பொழுது. இந்த காலை என்றால் நம்ம காலையில் சூரியன் உதயம் ஆன பிறகு வந்த பொழுது காலை பொழுது. சிறு காலை என்றால் அந்த சூரிய உதயத்திற்கு முன்பால் இருந்த 1 மணி நேரம். சிற்றஞ்சிறு காலை என்றால் அதற்கெல்லாம் முன்பு இருக்கக்கூடிய நேரம், மிக இளம் காலை பொழுது. ஏனென்றால் இப்போ இந்த காலையில் நாங்கள் சூரியனை கூட நமஸ்காரம் செய்யாமல் உன்னை நமஸ்காரம் செய்வதற்காக நீதான் சூரியன் எங்களுக்கு, ஆகவே உன்னை வணங்குவதற்காக நாங்கள் வந்திருக்கிறோம். ஏனென்றால் உனக்கும் சூரியனுக்கும் வேறுபாடு கிடையாது. உங்கள் இருவருக்கும் நிறைய ஒற்றுமைகள் இருக்கிறது. சூரியனை பார்த்தால் தாமரை மலரும், ஆனால் உன்னை பார்த்தால் இந்த ஜீவாத்மாக்கள் நாங்கள் உன் அடியார்கள் எல்லோரும் அப்படியே தாமரை போல மலர்ந்து விடுவோம். சூரியன் என்ன செய்யும்? தன் வெப்பத்தால் தண்ணீரை உறிஞ்சும். அதே மாதிரி நீ எங்களுடைய பாவங்களை எல்லாம் உறிஞ்சு கொள்வாய். சூரியனை சுற்றித்தான் நவகிரகங்களும் வருகின்றன. ஆகவே இந்த பிரபஞ்சமே ஒன்னை சுற்றித்தான் வருகிறது கண்ணா. அப்புறம் சூரியன் நெருப்பு, ஆகவே அவனை நெருங்கினால் சுடும். அதே மாதிரி தீயவர்கள் உன்னை பார்த்தாலே நடுங்குவர். உன் கோபத்தில் அவள் எரிந்து போவார்கள். ஆகவே நீ சூரியனுக்கு பெருமை தருவது அதற்குள்ளே இருக்கிற அந்த கிரணம். அந்த கிரணம் தான் அந்த ரேஸ் ஆஃப் த சன், அதுதான் சூரியனுக்கு ஒளியை தருகிறது. அதே போல அந்த கிரணத்தை போலவே உனக்கு ஒளியை தருபவள் பிராட்டி. அவள் தான் உள்ளே இருந்து உன்னை சூரியனாக ஒளிப்பிழமாக ஆக்குகிறாள். ஆகவே நீயும் ஒன்றுதான், சூரியனும் ஒன்றுதான். ஆகவே நாங்கள் சூரிய நமஸ்காரம் செய்யாமல் காலை பொழுதில் உன்னை நமஸ்காரம் செய்வதற்காக வந்துகிறோம். சிறு காலே. நாங்கள் இந்த நேரத்தில் வருவதற்கு வேறொரு காரணம் கூட இருக்கிறது. காலை பொழுதில் வந்தால் நீ என்ன செய்வாய்? அப்பொழுது நீ உன்னுடைய தோழர்களிடம் மாடு மேய்ப்பதற்காக, ஆடு மாடுகள் கறவைகள் மேய்ப்பதற்காக காட்டிற்கு சென்று விடுவாய். கையில் ஒரு கொம்பை எடுத்துக்கொண்டு தலையில் ஒரு கொண்டை போட்டு அதில் மயில் பீலியை சொருகி கொண்டு கையில் தாயார் கட்டி கொடுத்த சாப்பாட்டுடன் நீ உன் தோழர்கள் எல்லாம் புடைசூழ அவர்களை தோளின் மேல் கையை போட்டுக்கொண்டு நீ அவர்களுடன் சந்தோஷமாக பேசிக்கொண்டு அந்த மாடுகளை எல்லாம் மேய்க்க காட்டிற்கு சென்று விடுவாய். சிறுகாலையில் வந்தால் அப்பொழுது உன் தாயார் உன்னை எழுப்பி என்ன செய்வாள்? நீ போவதற்கு வேண்டிய உன்னை எழுப்பி அதெல்லாம் தயார் செய்வாள். உனக்கு வேண்டிய பொருட்களை எல்லாம் கொடுத்து உன்னை அலங்கரிப்பாள். ஆகவே சிறுகாலையிலும் வர முடியாது. ஆகவே தான் நாங்கள் சிறுகாலையில் வந்தோம். சரி, மாலையில் வரலாம் என்றால் எப்படி? நீ காலை முழுவதும் பகற்பொழுது முழுவதும் அந்த காட்டில் அந்த மாடுகளுடன் ஆணிரைகளுடன் நீ காட்டில் இருப்பாய். பிறகு சாயங்காலம் வந்தவுடன் நீ வீட்டிற்கு திரும்புவாய். உன்னை உன்னுடைய வழியை நோக்கி உன் தாயார் காத்து கொண்டிருப்பாள். நீ வந்தவுடன் உன்னை குளிக்க செய்வாள். நீ குளிப்பதற்கு மிகவும்
அடம் பிடிப்பாய். உனக்கு இவையற்றெல்லாம் தின்பண்டங்கள் தருகிறேன் என்று என்ன கெஞ்சியும் நீ குளிக்க வரவே மாட்டாய். நீ குளிக்காமல் இருந்தாலும் அழகாய்தான் இருக்கிறாய் கண்ணா. ஆனால் என்ன செய்வது? உன்னை குளிக்க வைக்கவில்லை என்றால் எல்லோரும் என்னைத்தான் ஏசுவார்கள். என்ன இப்படி இந்த பிள்ளையை வளர்த்திருக்கிறாளே என்று. ஆகவேதான் நீ கட்டாயம் குளிக்கப் போ கண்ணா என்று அப்பொழுதும் கண்ணன் குளிக்க வரவில்லை. கடைசியில் ஒரு அஸ்திரத்தை போட்டாள். நீ இப்படி குளிக்காமல் இருந்தால் நப்பின்னை உன்னை பார்த்தால் கேலி பண்ணுவாளே, நப்பின்னை காணில் சிரிக்கும் என்று சொன்னவுடன் கண்ணனுக்கு ரோஷம் வந்து உடனே குளிக்க சென்று விடுவானாம். சென்று நீ குளித்து விட்டு வந்தவுடன் அன்னை உனக்கு நல்ல அலங்காரங்கள் செய்வாள். பட்டு பீதாவரம் உடைத்து அடைகலன்களை அணிந்து கொண்டை போட்டு நெற்றியில் பொட்டிட்டு உனக்கு உண்பதற்காக அப்பம் கலந்த சிற்றுண்டி அக்கார வடிசில் போன்றவற்றை எல்லாம் உனக்கு தந்து நீ சாப்பிடும் அழகை ரசித்துக் கொண்டே இருப்பாள். அதற்கு பிறகு என்ன செய்வாய்? உன் தோழர்கள் எல்லாம் வந்து விடுவார்கள். அவர்களுடன் மீண்டும் நீ காட்டிற்கு சென்று விடுவாய். காட்டிற்கு சென்று யமுனா நதிக்கரையில் உனக்காக அந்த ஆய்ப்பெண்கள் காத்து கொண்டிருப்பார்கள். அவர்களுடன் இரவு முழுவதும் ராசக்கிரீடையெல்லாம் விளையாடி அவர்களோடு சந்தோஷமாக இருந்துவிட்டு வீட்டிற்கு திருப்பும் பொழுது இரவு நேரமாகிவிடும். பிறகு நீ களைப்புடன் உறங்க சென்று விடுவாய். அப்பொழுது உங்களை நான் எழுப்ப முடியாது. ஆகவேதான் உன்னை பிடிக்க வேண்டும் என்றால் இந்த சிற்றஞ்சிறு காலை பொழுதுதான். ஆகவேதான் நாங்கள் இந்த சிற்றஞ்சிறுகாலே வந்திருக்கிறோம் கண்ணா என்று அவர்கள் கூறுகிறார்களாம். சிற்றஞ்சிறுகாலே வந்து நாங்கள் இங்கே உன்னை சேவிக்க வந்திருக்கிறோம். ஆனால் நீ வந்து என்ன செய்வாய்? எப்பொழுதும் உனக்கு நீ சென்று உன் அடியார்களுக்கு அருள் பாலிப்பதுதான் உனக்கு பிடிக்குமாம். அடியார்கள் உன்னை தேடி வருவதை விட நீ அவர்களை தேடி செல்வாயாம். அதற்படிதான் நீ கூட எங்கள் குலத்தில் வந்து பிறந்திருக்கிறார். நாங்கள் உன்னை எங்கள் குலத்தில் பிறக்க வேண்டும் என்று நாங்கள் கூப்பிடவில்லை. நீயாகவே இந்த பெற்றமைத்தும் குலத்தில தேர்ந்தெடுத்து இந்த எங்களுடன் வந்து வாழ்வதற்காக இங்கு வந்து பிறந்திருக்கிறாய். ராமனாக பிறக்கும்போது பெரிய அரசனுடைய அரண்மனை தேர்ந்தெடுத்தாய். இப்பொழுது இந்த கண்ணனாக பிறப்பதற்கு எங்கள் குடியை நீ தேர்ந்தெடுத்து வந்திருக்கிறாய். ஆகவே நீ வந்திருக்கிறாயா? ராமாயணத்தில் கூட உகன் ராமனை தேடி வரும் பொழுது அப்பொழுது மெல்ல நடந்து வந்து அவன் ராமனை நமஸ்கரிக்கிறான். அப்பொழுது ராமன் சொல்கிறான், குகனே, உன்னை நான் வந்து இவ்வளவு தூரம் நடக்க வைத்து விட்டேன். நானே வந்து உன்னை பார்த்திருக்க வேண்டும். நீ நடந்து வந்த ஒவ்வொரு அடிகளும் எனக்கு ஒவ்வொரு நமஸ்காரங்கள் செய்ததாக நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஆனால் எனக்கு ஒரே ஒரு கவலை, நீ நடந்து வந்த போது உன் கால்களுக்கு எவ்வளவு வலி இருந்திருக்கும் என்ற கண்ணன் அவனை நடக்க வைத்ததற்காக மனம் வருகிறாராம். அதே மாதிரி நீ வந்து நாங்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டு வந்திருக்கிறோம், வந்து உன்னை சேவிக்க வந்திருக்கிறோம். சிற்றஞ்சிறுகாலே வந்து உன்னை சேவிக்கிறோம். ஆகவே நீ எங்களுக்கு கட்டாயம் பரிசு தரத்தான் வேண்டும் என்று கூறுகிறாளாம். எங்கள் கால் வலிக்க இந்த சிற்றஞ்சிறு வேளையில் சிற்றஞ்சிறு காலையில் சிறு பெண்களான நாங்கள் எங்கள் கால் வலிக்க நடந்து வந்து உன்னிடத்திற்கு வந்திருக்கிறோம். உனக்கு பல்லாண்டு பாடினோம். ஆகவே நீதான் எங்களுக்கு இப்பொழுது அருள் செய்ய வேண்டும் என்று கூறினாலாம். அப்புறம் எதற்காக வந்திருக்கிறோம்? உன் பொற்றாமரை அடியே போற்றும். பொற்றாமரை அடி பகவானுடைய பாதம் திருவடிகள் எப்படி இருக்கின்றனாம்? பொற்றாமரை போன்று இருக்கிறதாம். தாமரை என்று சொல்லவில்லை, பொன் அடி என்றும் சொல்லவில்லை, பொல் தாமரை இரண்டும் சேர்ந்தது. தாமரை இப்போ வந்து மிருதுவாக இருக்கும், அழகாக இருக்கும், வண்ணமயமானது, வாசத்துடன் இருக்கும். ஆனால் பொன் வந்து ஒளி பொருந்தியதாக இருக்கும். உன்னுடைய திருவடி இரண்டும் சேர்ந்திருக்கிறது. தாமரை வாடிவிடும், ஆனால் உன் திருவடியானது பொன் போல வாடாமல் இருக்கும். அதுவேதான் இவனுடைய திருவடிகளை நாங்கள் பொற்றாமரை என்கிறோம். இந்த தங்கத்திற்கும் பகவானுக்கும் கூட நிறைய ஒற்றுமை உண்டாம். தங்கத்தை எவ்வளவு தடவை தீயில் போட்டாலும் அதனுடைய தன்மையானது மாறாது. அதே போல்தான் பகவான் எங்கு வந்து பிறந்தாலும் அவனுடைய குணங்கள் மாறாது. அவனுக்கு தீய குணங்கள் எதுவும் சேராதாம். அவன் சேற்றில் இருந்தால் கூட தங்கத்திற்கு மதிப்பு. பகவான் எந்த குடியில் பிறந்தாலும் அவனுக்கு மதிப்பு. தங்கத்தின் விலையானது ஏறிக்கொண்டே இருக்கும். அதே மாதிரி பகவானுடைய மதிப்பு கூட எப்பொழுதும் ஏறிக்கொண்டே இருக்கும். அவனுடைய அழகு, அவனுடைய குணங்கள்
அவற்றம் எப்பொழுதும் மெருகு பெற்று ஏறிக்கொண்டேதான் இருக்குமாம், ரசிக்க ரசிக்க. ஆகவேதான் தாமரை பொற்றாமரை அடியே என்று அவள் கூறுகிறார். பொன் ஒளி பொருந்தியது. ஆகவே நீயும் அந்த ஒளி பொருந்திய மகாலட்சுமி அவருடன் சேர்ந்து ஒளிர்கிறாள். உன் திருவடி ஒளியாக இருக்கிறது என்று கூறுகிறார்களாம். ஒரு சமயம் இந்த பகவானுடைய திருவடிகளுக்கும் தாமரை பூவிற்கும் போட்டி வந்ததாம், யார் மிகவும் மென்மையானவர் என்று. அதில் அவர்கள் போட்டியில் என்ன வைத்தார்களாம், யார் இந்த போட்டியில் வெல்கிறார்களோ அவர்களுக்கு தோற்றவர்கள் காலடியில் இருக்க வேண்டும் என்று. ஆகவேதான் பெருமாளுடைய திருவடிகள் ஜெயித்து வெற்றி பெற்று அவருடைய திருவடிக்கு எப்பொழுதும் அந்த தாமரை அந்த திருவடிகளை தாங்கிக் கொண்டு இருக்கிறது தான். ஆகவே பொற்றாமரை அடியே போற்றும் என்று கூறுகிறாள். இந்த பகவானின் அந்த அழகிய பாதங்கள் பற்றி அமலநாதிபிரான் தனியனில் அந்த பெரிய நம்பிகள் எவ்வாறு கூறுகிறார், காட்டவே கண்ட பாத கமலம் நல்லாடை உந்தி தேட்டரும் உதரபந்தம் திருமார்பு கண்டம் செவ்வாய் ஓட்டமில் கண்கள் மேனி முனியேறி தனிபகுந்து பாட்டினால் கண்டு வாழும் பானத்தால் பரவினோமே என்று அவர் கூறுகிறார். அவ்வாறு இந்த பகவானுடைய திருவடிகளானது மென்மையானது, அவ்வளவு சிறப்பு பெற்றது. ஆகவேதான் சரணம் சரணம் பிரபத்தே துவயத்தில் இரு வரிகள் வருகின்றன. ஸ்ரீமன் நாராயண சரணம் சரணம் பிரபத்தே. அந்த முதலில் சரணம் என்பது அவனுடைய திருவடிகள், இரண்டாவது சரணம் என்பது பற்றுதல். ஆகவே உன்னுடைய திருவடிகளையே நாங்கள் சரணமாக அடைக்கலமாக பற்றுகிறோம். இதை பற்றிதான் ஆண்டாளும் இந்த பாட்டில் பொற்றாமரை அடியே போற்றும் என்று கூறுகிறாள். ஸ்ரீமன் நாராயண சரணம் சரணம் பிரபத்தே ஸ்ரீமதே நாராயணாய நமக என்று இந்த பாட்டில் அந்த துவயமந்திரத்தின் முதல் போரின் கருத்துக்களை நாம் அழகாக காணலாம். சரி, கண்ணன் உட்கார்ந்து விட்டான். அடியே போற்றும் பொருள் கேளார். இந்த பொற்றாமரை அடியை பற்றிய திருப்பாவை இவள் 3 முறை பாடியிருக்கிறாள். முதலில் பரமனடி போற்றி, அப்போது ஓங்கி வளர்ந்த உத்தமன் என்று அப்பொழுதும் பாடுகிறார். இவ்வாறு 3 அடிகளை கூறுகிறாள். இப்பொழுது இங்கே அடியே போற்றும் பொருள் கேளாய், இந்த பொற்றாமரை அடியே என்று கூறுகிறாள். ஏனென்றால் அந்த பலியைப் போல இவளும் 3 அடிகளை பகவானுடைய திருவடிகளே வர்ணிக்கின்றாள். ஆனால் இவள் பலியைப் போல பகவானிடம் எதுவும் அவனை யாசிக்கவில்லை. அவனுடைய கைங்கரியம் தவிர வேறு எதையும் அவள் கேட்கவில்லை. அவளை கேட்ட பொற்றாமரையே, உன்னுடைய திருவடிகளை நாங்கள் போற்றி வந்திருக்கிறோம், நாங்கள் எதற்காக வந்திருக்கிறோம் என்று நீ கேட்பாயாக. பொருள் கேளாய், நாங்கள் வந்த நோக்கத்தை கேட்பாய். திருப்பாவையின் 2வது பாட்டில் கிருசைகள் கேளீரோ என்கிறார். பெயர்த்த வாழ்வீர்கள் நாமும் நம் பாவைக்கு செய்யும் கிருசைகள் கேளீரோ. இந்த நோன்புக்கு நம்ம என்னென்ன செய்யணும் அதை கேளுன்னு ஆண்டாள் தன்னுடைய தோழிகளுக்கு அறிவுறுத்துகிறாள். கேளீரோ, கேளுங்கள் என்று. இங்கு கண்ணனிடம் இந்த 29வது பாட்டில் பொருள் கேளாய் என்று கேட்கிறாள். உன்னை போற்றும் பொருள் கேள் என்று அவனை அதிகாரத்துடன் கேட்கிறாளாம். ஆகவே பொருள் கேளாய், நீ என்ன பண்ணிருக்கலாம், பெற்றம்மை தொன்னும் குலத்தில் பிறந்து நீ அவதாரம் எடுக்க வேண்டும் என்று நினைத்தால் நீ எங்கு வேண்டுமானாலும் பிறந்திருக்கலாம், யாருடன் வேணாம் பிறந்து வளர்ந்திருக்கலாம். ஆனால் நீ எந்த குலத்தை தேர்ந்தெடுத்தாய்? பெற்றம்மேய்த்து உண்ணும் குலம். எங்களுடைய குலம் ஆடு மாடுகள், பெற்றம் என்றால் கறவைகள். அந்த கறவைகளை மேய்த்து அதனால் நாங்கள் உயிர் வாழ்கிறோம். எங்கள் குலத்தில் நீ பிறந்திருக்கிறாய். ஆகவே உனக்கும் எங்களுக்கும் உறவு இருக்கிறது. எங்கள் குலம் எப்படிப்பட்ட குலம்? அறிவொன்றும் இல்லாதவர்கள் நாங்கள். எங்களுக்கு அக்னிஹோத்திரம் திருவாராதனம் என்பதையெல்லாம் செய்துதான் சாப்பிட வேண்டும் என்ற அந்த நியதி கிடையாது. பெற்ற மேய்ப்போம், அவ்வளவுதான். கறவை மாடுகளை காட்டில் போய் மேய்த்துட்டு அவைகள் அந்த பொருளை மேயும் போது நாங்களும் என்ன பண்ணுவோம், சாப்பிடுவோம். உண்ணும், பெற்ற மேய்த்து உண்ணும், அதனால் நாங்கள் வயிறு வளைக்கிறோம். இந்த குலத்தில் நீ பிறந்திருக்கிறாய். ஆகவே நாங்கள் கடவுளுக்கு எவ்வாறு செய்ய வேண்டும், சாப்பிடுவதற்கு வேண்டிய என்ன வழிமுறைகளை பின்பற்ற வேண்டும் என்று எங்களுக்கு எதுவும் தெரியாது.
இந்த குடியில் நீ வந்து பிறந்திருக்கிறாய். அப்படியே நீ எங்களை புரிந்து கொள்ளவில்லை. ஏன் வந்திருக்கிறீர்கள் என்று கேட்கிறாய். ஒரு ஒரு ஆயனாக நீ இவ்வாறு இருந்து கேட்கக்கூடாது. நீதான் பரன்பொருள், உனக்கே எல்லாம் தெரியும் நாங்கள் எதற்கு வந்திருக்கிறோம் என்று. ஆனாலும் நாங்கள் இப்பொழுது கூறுகிறோம் எதற்கு வந்திருக்கிறோம் என்று. எங்களுடைய குலத்தில் பிறந்து நீ குற்றேவல் எங்களை கொள்ளாமல் போகாது. இப்பொழுதுதான் ஆண்டாள் வந்து தான் கேட்க வந்த பொருளை ஸ்பஷ்டமாக கூறுகிறார். இப்பொழுது உனக்கு நாங்கள் கைங்கரியம் செய்ய வேண்டும். குற்றேவல், குரு ஏவல், சின்ன சின்ன வேலைகளை உனக்கு நாங்கள் செய்ய வேண்டும். உனக்கு வந்து 3 தேவிகள் ஏற்கனவே இருக்கிறார்கள். ஸ்ரீதேவி, பூதேவி, நீலாதேவி. அவர்கள் உனக்கு எப்பொழுதும் உன் கூடவே இருந்து உனக்கு எல்லா வகையான தொண்டுகளையும் செய்கிறார்கள். அதே போலவே நாங்களும் முன் அருகே இருந்து உனக்கு வேண்டிய சின்ன சின்ன குறு ஏவல்களை செய்ய வேண்டும். என்னது? உனக்கு அழகான புஷ்பங்களால் மாலை கட்டி கொடுக்க வேண்டும். உன்னுடைய சந்நிதியில் கோலம் போட வேண்டும். உனக்கு ஜலம் பிடித்து கொண்டு வந்து வைக்க வேண்டும். உன் திருவடிகளை குளித்து விட வேண்டும். உனக்கு அலங்காரம் செய்ய வேண்டும் போன்ற இந்த சிறு சிறு வேலைகளை நாங்கள் செய்ய காத்திருக்கிறோம். அதற்கு நீ எங்களுக்கு அருள் செய்ய வேண்டும். நீ தந்தே ஆக வேண்டும். தராமல் நீ போக முடியாது என்று அவள் கூறுகிறாளாம். குலத்தில் பிறந்து நீ குற்றேவல் எங்களை கொள்ளாமல் போகாது. நீ அவ்வாறு எங்களிடமிருந்து தப்பித்து கொண்டு போக முடியாது. தருவேன் என்று பிறகு தருவேன் என்று எங்களை ஏமாற்ற முடியாது என்று கேட்கிறாளாம். இதுவேதான் இந்த தனியன் நீலாத்தங்க ஸ்தலத்தில் பலாக்கிருத்திய புங்குதே என்று வருகிறது. உன்னை நாங்கள் பலாத்காரம் செய்து இப்போதுதான் அவளும் மடக்குகிறாளாம். ஆண்டாள் கண்ணனை நீ வந்து சரியான நேரத்தில் வந்து மடக்குகிறாள். எப்படி என்றால், நீ தப்பித்து போக முடியாது. நீ எங்கள் குலத்தில் வந்து பிறந்து விட்டாய். ஆகவே உன்னை நாங்கள் கட்டாயம் அனுபவிப்போம். அதாவது உனக்கு குற்றேவல் செய்யும் அந்த பாக்கியத்தை நாங்கள் பெறுவோம் என்கிறாளாம். இப்போ இந்த கோவிந்தா என்ற கண்ணனுடைய பெயரிலேயே கோதா என்று 2 ஓரங்களில் கோதா இருக்கிறாள். ஆகவே அந்த கோதா என்ன செய்தாலும் அந்த நடுவுள்ள விந்தன் அந்த பெயரை அப்படியே அந்த 2 எழுத்துக்களாலும் நடுவில் மடக்கி விட்டாளாம். அதுவே கோவிந்தா என்று இங்கு ஆண்டாள் கூறுகிறாள். குற்றேவல் எங்களை கொள்ளாமல் போகாதே, இற்றை பறை கொள்வான் அன்று கான் கோவிந்தா என்று கூறுகிறாளாம். வந்து இற்றை பறை, இன்னைக்கு நீ வந்து எங்களுக்கு இந்த பறையை கொடுக்க வேண்டும். இந்த ஆகவே வேறு ஏதேனும் சாதாரண பறைகளை கொடுத்து எங்களை ஏமாற்றக்கூடாது. நாங்கள் கேட்டு வந்த அந்த பறைகளையே நீ கொடுக்க வேண்டும் என்று கூறுகிறாளாம். அதாவது இந்த பறை என்று அவள் அந்த ஒரு கோட் வேர்டு, ஒரு குறிப்பு காட்டுகிறாளாம். எவ்வாறு என்றால், இந்த மகாபாரதத்தில் அந்த அரக்கு மாளிகையில் பாண்டவர்களை கொல்வதற்காக துரியோதனன் சதி செய்கிறான். அப்பொழுது விதுரர் வந்து அவன் அந்த தர்மருக்கு அதை குறிப்பாக உணர்த்துகிறாராம். தர்மரை அழைத்து அவர் 4 கட்டளைகள் 4 உபதேசம் செய்கிறாராம். முதல் உபதேசம், எதிரிகளின் சதி திட்டங்களை நாம் முன்னதாகவே அறிந்து கொள்ள வேண்டும் என்று முதல் இது கூறுகிறாராம். ஏனென்றால் துரியோதனன் உன்னை இந்த அரக்கு மாளிகையில் தீ வைத்து எரிக்கப் போகிறான். அதை நீ எப்படியாவது அறிந்து கொள் என்பது அதன் பொருள். 2வது, இரும்பாலான ஆயுதத்தை நாம் பயன்படுத்த வேண்டும் என்று கூறுகிறாராம். ஆகவே இந்த சுரங்கம் தோண்டுவதற்கு தப்பித்து போக நீ அந்த இரும்பாலான ஆயுதத்தை தயாராக வைத்துக்கொள் என்று கூறுகிறாராம். 3வதானது, இந்த காட்டு நெருப்பில் கூட சிறிய விலங்கானது தப்பித்துவிடும் என்று அந்த ஒரு குறிப்பு சொல்கிறாராம். இதுதான் முக்கியமானது. ஏனென்றால் இந்த காடு தீப்பற்றி எரியும் பொழுது அந்த எலியானது வலை தோண்டி அதன் மூலமாக உயிர் தப்பிக்குமாம். ஆகவே நீங்கள் கூட ஒரு சுரங்கம் தோண்டி காத்திருங்கள், அதனடியாக அந்த சுரங்கத்தை வெட்டி வைத்துக் கொள்ளுங்கள் என்று கூறுகிறார். 4வது என்கிற நட்சத்திரங்கள் உங்களுக்கு ஒளியாக இருந்து வழிகாட்டும் என்று கூறுகிறாராம். இவ்வாறு அவர் எவ்வாறு குறிப்பால் உணர்த்தினாரோ அதே மாதிரி கண்ணனே நாங்களும் இத்தனை நாள் குறிப்பால் பறை பறை என்று நாங்கள்
இதைத்தான் உணர்த்தினோம் கண்ணா, அதை நீ புரிந்து கொள்வாய் என்று இப்பொழுது அவர்கள் கட்டாயமாக கூறுகிறார்கள். கோவிந்தா. ஆகவே இற்றைக்கும் ஏழு பிறவிக்கும் உந்தன்னோடு ஒற்றுமை ஆகும். இந்த பிறவியில் மட்டுமில்லை, எற்றைக்கும் எப்பொழுதும் என்ன செய்ய வேண்டும்? ஏழு பிறவிக்கும். ஏழு பிறவி என்றால் என்ன? ஏழு பிறவிகள் என்ற பொருள் மட்டுமல்ல, அது எழுகின்ற பிறவி. பகவானானவன் ஒவ்வொரு முறையும் அவதாரம் எடுக்கிறான். ஜீவாத்மாக்களும் நிறைய பிறவிகள், எண்ணிலடங்கா பிறவிகள் எடுக்கின்றன. ஆகவே ஒவ்வொரு பிறவிதோறும், எழுகின்ற பிறவிதோறும் நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? உன்னுடனே வந்து பிறக்க வேண்டும். எற்றைக்கும் ஏழு பிறவிக்கும் உந்தன்னோடு ஒற்றுமை ஆகும். உன்னோடு தான் நாங்கள் உறவாக இருப்போம். ஏனென்றால் இந்த கைங்கரியம் செய்வது, உனக்கு கைங்கரியம் செய்வது எங்களுடைய பேரு. ஆகவே எப்படி ஒவ்வொரு நீ பிறவி எடுக்கும் பொழுதும் மகாலட்சுமியும் கூடவே வந்து பிறப்பாளாம். நீ ராமனாக பிறந்தால் அவள் சீதையாக பிறப்பாள். நீ கண்ணனாக பிறவி எடுக்கும்போது அவள் ருக்மணியாக அவதாரம் எடுத்தாள். அதே மாதிரி நாங்களும் நீ எடுக்கும் ஒவ்வொரு பிறவியிலும் நாங்களும் வந்து பிறந்து உனக்கு அவ்வாறே கைங்கரியம் செய்ய வேண்டும் என்று கூறுகிறார்களாம். ஆகவே நாங்கள் எடுக்கும் பிறவியில் கூட, நாங்கள் ஒவ்வொரு ஜன்மம் பிறவியில் கூட எப்பொழுதும் நாங்கள் உனக்கே தான் நாங்கள் கைங்கரியம் செய்ய வேண்டும். ஏனென்றால் நாங்கள் எடுக்கப் போகும் சரீரங்கள், பிறவிகள் எண்ணில் அடங்காதவை. அவை எண்ணவே முடியாது எவ்வளவு பிறவிகள் நாங்கள் எடுப்போம் என்று. சாந்தோக்கிய உபனிஷத் கூறுகிறதாம், இந்த ஜீவாத்மாவானது எவ்வளவு பிறவிகள் எடுக்கும் என்றால் 1, 5, 7, 9, 11, 110, 1020 என்று எண்ணிக்கொண்டே போகும். அது இவ்வாறு அவன் முக்தாத்மா, அவன் முக்தியை அடையும் வரை நிறைய பிறவிகள் எடுப்பானாம், பல சரீரங்கள் எடுப்பானாம். அந்த சரீரங்கள் தோறும் நாங்கள் எடுக்கும் பொழுது உன்னை பற்றிய ஞானம் எங்களுக்கு வந்து உனக்கு குற்றங்கள் செய்யும்படியாக நாங்கள் பிறக்க வேண்டும். உந்தன்னோடு உற்றோமே ஆவோம். உனக்கு ஏற்கனவே நாங்கள் குற்றார்கள் தான். நீ எங்கள் குலத்தில் வந்து இப்பொழுது பிறந்திருக்கிறாய். ஆகவே நீங்களும் நீயும் நானும் உறவினர்கள் ஆகிவிட்டோம். ஆகவே உன்னோடு உற்றோமே ஆவோம், எப்பொழுது உன்னோடவே இருப்போம் என்று கூறுகிறார்களாம். ஏனென்றால் சீதை ராமனை விட்டு பிரிந்து இருந்தாள். அதே மாதிரி தேவகி கூட தன் மகனான கண்ணனை விட்டு 10 வருடம் பிரிந்து இருந்தாள். பரதன் ராமனை விட்டு 14 வருடம் பிரிந்து இருந்தான். அவ்வாறு அந்த பிரிவு என்பதே இல்லாமல் நாங்கள் எப்பொழுதும் உன்னுடன் இருக்க வேண்டும். உனக்கே நாம் ஆட்சேவோம். இதுதான் முக்கியமான சரணாகதியின் பொருளா காட்டுகிறது. உனக்கே நாம் ஆட்சேவோம், உன்னோடு உந்தன்னோடு உற்றோமே ஆவோம். ஆகவே நீ எவ்வளவு பிறவி எடுத்தாலும் நாங்கள் உன்னுடன் கூட வந்து உன்னை பிரியாமல் இருந்து உனக்கே தான் நாங்கள் ஆட்சேவோம். இதுதான் திருமந்திரமான ஓம் நமோ நாராயணாய என்ற மந்திரத்தின் உட்பொருளை இந்த பாடலில் நாம் பார்க்கலாம். உனக்கு மட்டும்தான் நாங்கள் ஆட்சேவோம். ஏனென்றால் உனக்கு என்றால் ஒருவரிடத்தில் வேலை செய்கிறான் காலையில், இரவில் வேறொரு எஜமான இடத்தில் சென்று கூட வேலை செய்யலாம். ஆகவே அவனுக்கு 2 எஜமானர்கள் இருப்பார்கள். அப்படி இல்லாமல் உனக்கு மட்டும்தான் நான் சேவகம் புரிவேன். உனக்கே தான் இந்த ஏகாரம், ஆண்டாள் தான் ஏகார பிராட்டியாச்சு. ஆகவே உனக்கே நாம் ஆட்சேவோம். ஆட்சேவோம் என்றது இங்கே என்ன பொருள் என்றால், உனக்கு நாங்கள் சேவகம் செய்வோம். அதைவிட முக்கியமான மனோபாவம் நமக்கு ஒரு ஜீவாத்மாவிற்கு என்ன இருக்க வேண்டும் என்றால், அவனுடைய ஆனந்தத்திற்காக தான் நாம் கைங்கரியம் செய்ய வேண்டும். அந்த கைங்கரியம் என்பது நம்முடைய சந்தோஷத்திற்காக இருக்கக்கூடாது. அவனுடைய முக உல்லாசத்திற்காக தான் இருக்க வேண்டுமா, அவன் ஆனந்தப்பட வேண்டுமா நாம் செய்யும் காரியங்களை கொண்டு. இதனால் மகிழ்வது நாம் அல்ல, அவன். இப்போ உதாரணமாக, இப்போ நாம் கோவிலில் பெருமாளுக்கு வஸ்திரம் வாங்கி சாத்துகிறோம், அவனுக்கு திருவமுது பண்ணி அவனுக்கு சமர்ப்பிக்கிறோம். அவ்வாறு எல்லாம் செய்யும் பொழுது நாம்
ஆகா! பகவான் எவ்வளவு அழகாக இந்த அலங்காரத்தில் இருக்கிறார். இந்த மாலை அவருக்கு எவ்வளவு அழகாக இருக்கிறது. அவளை எப்படி ஜொலிக்கிறார் என்று நாம் அவனை அனுபவிப்பதைக் காட்டிலும் அவன் நம்மை பார்த்து அனுபவிக்க வேண்டுமாம். இந்த பக்தன் எவ்வளவு சிரத்தையாக நம்மிடம் அன்போடு நமக்கு பூஜை செய்கிறான். ஆகவே அவன் இந்த பூஜைகள் எல்லாம் அன்போடு ஏற்றுக்கொண்டு அவன் மனம் ஆனந்தப்படும்படியாக நாம் நடந்து கொள்ள வேண்டுமாம். அந்த மனோபாவம் முக்கியம். என்ன மனோபாவம்? இந்த குற்றேவல்களை எல்லாம், என்னுடைய இந்த கைங்கரியங்களை எல்லாம் அவனுடைய ஆனந்தத்திற்காக தான் நான் செய்கிறேன், என்னுடைய ஆனந்தத்திற்காக அல்ல என்ற அந்த மனோபாவம் வேண்டும். உடம்பால் மட்டும் நாம் அவனுக்கு கைங்கரியம் செய்தால் போதாது, மனத்திலும் அந்த எண்ணம் வேண்டும். ஆகவே தான் ஆண்டாளும் என்ன செய்கிறார்? மனோவாக்கு காயம் மூன்றினாலும் தூமலர் தூவி தொழுது வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க. ஆகவே நம்முடைய மனத்தில் அந்த பாவம் இருக்க வேண்டுமாம். இல்லை என்றால் நமக்கு அகங்காரம் வந்துவிடும். நான் செய்தேன் பெருமாளுக்கு என்ற அந்த எண்ணம் வந்து விடுமாம். அது இல்லாமல் பகவான் எவ்வளவு அழகாக இருக்கிறார் என்றுதான் நாம் அவனை பார்த்து மகிழ வேண்டும். ஆகவேதான் குலசேகர ஆழ்வார் கூட என்ன செய்கிறார்? அவர் திருவேங்கடம்பலியில் ஏதேனும் ஒரு சர்மம் எடுக்க வேண்டும் விரும்புகிறார். ஏனென்றால் எப்பொழுதும் வேங்கடவனுக்கு தொண்டு செய்ய விரும்புகிறார், கைங்கரியம் செய்ய. ஆகவே அவனே எப்பொழுதும் பார்த்து கொண்டிருக்க வேண்டும் என்று நினைத்து அவர் அந்த கோனேறு பறவையாக பிறப்பேன் என்று கூறுகிறார். இல்லை என்றால் நான் செண்பக மரமாக இருப்பேன், காட்டாராக இருப்பேன், இல்லை என்றால் அங்கு மீனாக பிறப்பேன், முட்புதராக பிறப்பேன் என்று ஒவ்வொன்றாக சொல்லிக்கொண்டே வந்து பிறகு என்ன சொல்கிறார்? படியாய் கிடந்து உன் பவளவாய் காண்பேனே என்று கடைசியில் அவர் அந்த குலசேகரர் ஆழ்வார் என்ன கூறுகிறார் என்றால், அவனுடைய சன்னதிற்கு முன்பு ஒரு படி இருக்கிறதே, அந்த படியாக நான் ஆகப் போகிறேன். ஏன் அந்த படியை அவர் தேர்ந்தெடுக்கிறார் என்றால், அந்த படியாய் நான் எதை அனுபவிப்பேன்? உன் செம்பவள வாய், உன்னுடைய திருவாயானது ஆனந்தத்தால் சிரித்து கொண்டிருக்குமாம். ஏனென்றால் அந்த பக்தர்களை கண்டு இவ்வளவு பக்தர்கள் தன்னை பார்க்க வருகிறார்களே என்று பகவானுக்கு ஆனந்தம் ஏறிட்டு அவனுடைய புகழ், அவனுடைய ஒளியானது கூடிக்கொண்டே போகுமாம். அதை பார்த்து அவனுடைய அந்த பவளவாயை காண்பேனே, அடியாரும் வானவரும் அறம்பயரும் கிடந்தேங்கும் படியாய் கிடந்த உன் பவளவாய் காண்பேனே என்று அவர் அந்த தொண்டர்களுடைய அவனை பார்க்க வரும் அந்த அடியார்களுடைய அடிப்பொடிகள் தன் மீது படும்படியான பேறு பெற்றபடியாக அவன் முன் நின்று அவன் பவளவாய் அமுதத்தை பருகுவேன் என்கிறார். ஆனால் அதனால்தான் இந்த ஒவ்வொரு கோவில்களிலும் இந்த பகவானுக்கு முன்னால் இருக்கும் அந்த படிக்கு குலசேகரன் படி என்று பெயர். அப்புறம் கடைசியில் எம்பெருமான் பொன்மலையில் ஏதேனும் ஆதேனே என்று அவர் தன்னுடைய கோரிக்கையை பகவானிடத்தில் வைக்கிறார். ஆகவே இதெல்லாம் பார்க்க வேண்டியது என்னவென்றால், பகவானுடைய சந்தோஷம்தான் நமக்கு முக்கியம், ஒரு ஜீவாத்மாவிற்கு முக்கியம். இங்கே இல்லை, அவன் பரமபதத்திற்கு சென்றால் கூட பகவானுடைய முகத்தை பார்த்து நம்ம ஆனந்தப்பட வேண்டும் என்பதுதான் இந்த திருப்பாவை இந்த பாட்டுக்கு நமக்கு எடுத்துக்காட்டும் உண்மையானது. கைங்கரியம், ஆகவே இந்த நித்திய கைங்கரியம் நாம் செய்ய வேண்டும். ஆகவே அவர் மேலும் என்ன கூறுகிறார்? மற்ற நம் காமங்கள் மாற்று. நாங்கள் நிறைய காமங்கள், நாம் நிறைய வேலைகள் செய்கிறோம். இந்த பூமியில் இந்த ஆத்மா, இந்த உயிர் வாழும் வரை நாம் என்ன செய்ய வேண்டும்? கர்மாக்கள், நித்திய கர்மாக்கள் செய்து கொண்டே தான் வர வேண்டும். ஆகவே நமக்கு கண், காது, மூக்கு, வாய், கைகள் போன்றவை காரியங்கள் செய்யாமல் இருக்க முடியாது. ஆனால் ஆண்டாள் இங்கே என்ன கூறுகிறாள் என்றால், அந்த காரியங்கள் செய்யாமல் இந்த குரங்குகள் போல அந்த ஐம்புலன்கள், அந்த புலன்கள் செல்லும் வழியை நம்மால் அடக்க முடியாது. ஆனால் ஒன்று செய்ய முடியும், அவைகளை மடைமாற்ற முடியும். கெட்ட வழியில் செல்லாமல் நல்ல வழியில் செல்லும்படியாக எங்களுக்கு மடைமாற்றி கொடு, மற்ற நம்ம காமங்கள் மாற்றிக்கொடு கண்ணா என்று கூறுகிறாள். நாங்கள் எல்லாம் மிகவும் ஆசை மிக்கவர்கள். இந்த ஐம்புலன்களை எங்களால் அடக்க முடியாது. ஆகவே என்ன செய்ய வேண்டும்? ஐம்புலன்கள் உன்னையே செய்விக்க வேண்டும். கண்கள் உன்னையே பார்க்க வேண்டும். காது உன்னுடைய சங்கீதத்தையே கேட்க வேண்டும். நாசியானது உன்னுடைய திருத்துழாய் மலரையும் உன்னுடைய வைஜந்தி மாலையை அந்த வாசனையே முகர வேண்டும்.
வாயானது உன்னுடைய திருநாமங்களை ஜபிக்க வேண்டும். கைகளானது உன்னையே கூப்ப வேண்டும். கால்களானது உன் திருக்கோயில்களுக்கே நடந்து செல்ல வேண்டும். ஆகவே இவ்வாறு ஐம்புலன்களிலும் உன்னையே நாங்கள் அனுபவிக்க வேண்டும். ஆகவே எங்களுடைய இந்த காமங்கள், எங்களுடைய வேலைகளை எல்லாம் மடைமாற்றி கொடுப்பாய் என்று ஆண்டாள் கூறுகிறாள். மற்ற நம் காமங்கள் மாற்றித் தருவாய். இதைத்தான் இவள் ஆண்டாள் முக்கியமான ஒரு வேண்டுகோளாக வைக்கிறார். ஏனென்றால் சரணாகதி செய்வதற்கு இவை மிகவும் முக்கியமாக கருதப்படுகிறது. மற்றை நம் காமங்கள் மாற்று, மற்ற என் காமங்கள் மாற்று என்று அவள் கூறவில்லை, நம் காமங்கள் என்று கூறுகிறாள். ஏனென்றால் நீயும் வேறு எதிலும் ஈடுபடாமல் எங்களையே நீயும் கடாட்சிப்பதியே உன் தொழிலாக கொள்ள வேண்டும். நாங்களும் உன்னையே செய்விப்பதாக, உனக்கே குற்றேவல் புரிவதாக, உனக்கே தொண்டு செய்வதாக நாங்கள் எப்படி நினைக்கிறோமோ, நீயும் எங்களை மறக்காமல் எங்களை அருள் பாலிப்பதற்கு கொண்டு எப்பொழுதும் எங்களுக்கு நீ கட்டாட்சம் செய்ய வேண்டும். ஆகவேதான் இவள் நம் காமங்கள் என்று இருவரையும் சேர்த்து கொண்டு கூறுகிறாளாம். ஆகவே இந்த பாட்டு அஷ்டாட்சர மந்திரம் ஓம் நமோ நாராயணாய என்பதின் பொருளாக நாம் கூறலாம். அதனுடைய சுருக்கமான ஒரு பொருள். ஓம் என்பது 3 எழுத்துக்களை கொண்டது. ஆ, உ, ம. அகாரம் என்பது அகார வாச்சியன், அது முதல் எழுத்து. இந்த பிரபஞ்சத்திற்கு முதல்வன் யார்? பகவான். ஆகவே அகாரமானது முதல்வனான பகவானை குறிக்கிறது. பிறகு மகாரம் என்பது மனஞானி என்ற ஒரு அந்த சமஸ்கிருதத்தின் பொருளை உடையது. அதாவது அறியப்படுவன், நம்ம ஞானமுடையவன். அவள் ஜீவாத்மாக்கள். இது 25வது தத்துவம். மொத்தம் 26 தத்துவங்கள் இருக்கின்றன. அவற்றில் 25வது தத்துவம் ஜீவாத்மாக்கள். அந்த ஏனென்றால் கக கன சச ஜன அந்த மாதிரி வரும் பொழுது பாப்பா பாபா மா வரும். அந்த மா என்பது 25வது எழுத்து. அது ஜீவாத்மாவை குறிக்கிறது. 26வது தான் பரமாத்மா பகவான். ஆகவே இந்த மக்காரமானது இந்த அக்காரத்திற்கு நடுவில் உள்ள அந்த ஊ என்பது அதை சேர்ப்பது, அடிமை என்பதை குறியது. அக்கே இந்த மக்காரம், இந்த ஜீவாத்மா அந்த பரமாத்மாவுக்கே அடிமை. அதைதான் உனக்கே நாம் செய்வோம் என்று ஆண்டாள் கூறுகிறாள். அவனுக்கு தான் அடிமை ஜீவாத்மா, பரமாத்மாவிற்கு. பிறகு நமக என்றால் மற்ற நம் காமங்களெல்லாம் நீ மாற்றி தருவாய். இவை நான் செய்வதெல்லாம் என்னுடையது இல்லை, எல்லாம் உனக்காக தான். என்னுடைய மமக்காரம் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு நான் என்ன செய்ய வேண்டும்? நமக என்றால் நான் எனக்குரியவன் அல்ல, ஆகவே என்னுடைய காமங்கள் எல்லாம் நீ மாற்றி கொடுப்பாய் என்று கூறுகிறாள். நாராயணாய, இதுவும் ஆய. ஆய என்றால் 4வது வேற்றுமை உறவு உனக்கே என்பது பொருள். ஆகவே இந்த நாராயணனுக்கே தான் நாம் உடையவர்கள், உனக்கே நாம் ஆட்சேவோம் என்பதை இந்த பாட்டு ஸ்பஷ்டமாக எளிதாக எடுத்து காட்டுகிறது. ஆண்டாள் ஆய்குல சிறுமியாகவே தன்னை பாவித்து கொண்டு அறிவொன்றுமில்லாதவளாக தன்னை கூறிக்கொண்டே எப்படிப்பட்ட உயர்ந்த அறிஞர்கள் கூட எவ்வளவு படித்த வேதியரும் ஞானியரும் கூட புரிந்து கொள்ள முடியாத இந்த பகவானை அந்த ஆயுஷர்கள் போல ஒரு அறிவும் இல்லாத நாமும் சுலபமாக புரிந்து கொள்ளும்படியாக, அது பெண்களான ஒரு பெண்ணான ஆண்டாளானவள் எல்லா ஜீவாத்மாக்களும் பெண்கள். ஆகவே அவர்கள் அந்த புருஷன், நமக்கெல்லாம் புருஷனாக இருக்கும் அந்த பகவானை அடைவதற்கு வேண்டிய இந்த வழியை சுலபமாக நமக்கு இந்த பாட்டில் காட்டுகிறாள். நாம் பகவானுக்கே உரியவர்கள். நாம் அவன் அவனுடைய சந்தோஷத்திற்காகவே தான் நாம் இருக்கிறோம் என்ற அந்த தத்துவத்தை இந்த பாட்டு எடுத்து கூறுகிறது. ஆகவே இந்த ஆண்டாளின் பெருமை, அந்த திருப்பாவையின் சாரம், மொத்த சாரமும் இந்த ஒரு பாட்டில் இருந்து அந்த ஓம் நமோ நாராயணாய என்ற அந்த மந்திரத்தின் திருமந்திரத்தின் உட்பொருளை எடுத்து காட்டுகிறது. ஸ்ரீ ஆண்டாள் திருவடிகளே சரணம்.